இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸ் பற்றி தாங்க. மில்லட்ஸை கிட்டத்தட்ட 7000 மில்லட்ஸ் வந்து இந்த வேர்ல்டு வைஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்தியாவில் தான் அதிகமான மில்லட்ஸ் வந்து இருக்குதுன்னு நிறையா ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறையா மில்லட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து மில்லட்ஸில் என்னென்ன வகையான மில்லட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம்னா வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இதெல்லாமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மில்லட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திணை. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ திணைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் வேல்யூ இருக்குது. ஸோ திணையை பற்றி நம்ம சொல்லும் போது திணை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மஞ்சள் திணை, ஒன்று வந்து கருப்பு திணை, ஒன்று வந்து வெள்ளை திணை. ஸோ எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த திணை கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து மஞ்சள் திணை வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதில் அதிகமாக வந்து அயன் வந்து கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ மஞ்சள் திணை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ திணையை வந்து எந்தெந்த வகையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திணையில் வந்து நம்ம உப்புமா பண்ணலாம், இல்லை பாயசம் வைக்கலாம். பாயசம் வைக்கும் போது பார்த்தோம்னா நம்ம பனை வெல்லம் அதிகமாக சேர்த்துட்டு அது கூட நட்ஸ் ஏதாவது அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு இன்னுமே அயன் சத்து, கால்சியம் சத்து அதிகமாகவே கிடைக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை மார்னிங் டிஃபனில் கொடுக்குறோம்னா இட்லி, தோசை இல்லை பொங்கல் இந்த மாதிரி வகையான வெரைட்டிஸில் வந்து கொடுக்கலாம். ஸோ டெய்லியும் ஒரே வெரைட்டிஸ் ஃபுட்டு வந்து எடுத்துக்கும் போது நமக்கு ஒரே வகையான நியூட்ரிஷன்ஸ் தான் கிடைக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வகையான ரைஸஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கும். என்னென்ன வகையான நியூட்ரிஷன்ஸ் வந்து திணையில் இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் அதிகமாக இருக்கிறது கார்போஹைட்ரேட்ஸ், மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஃபைபர். ஃபைபர் வந்து எதுக்காக நம்ம பாடியில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த திணை அரிசி வந்து ரொம்பவே நல்லது. ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ்க்கு வந்து திணை அரிசி அதிகமாக கொடுக்கும்போது அவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் ஸ்பெஷலாக ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு எல்லாமே எனர்ஜி ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்காக திணை அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களோட யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வந்து திணை அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் வந்து திணை அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திணை அரிசி கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ அது பாடிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்டைய காலத்துலலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த திணை, வரகு இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டனால அவங்க சில கோயில்கள்லாம் பார்க்கும்போது கற்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்பவே அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாடியுமே வந்து கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி அதிகமான மில்லட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால அவங்களோட பாடியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நம்மளும் இனிமேல் டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 to 250 கிராம்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.